அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்து. கண்ணியத்துக்குரிய ஹாஜிகளே, ஹஜ்ஜை ஆரோக்கியத்துடன் எவ்வாறு நிறைவேற்றுவது, எவ்வாறு ஹஜ்ஜை நாம் நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்துடன் நிறைவேற்றுவது என்ற இந்த தொடரில் மிக முக்கியமான ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது, நோயாளியாக இருக்கின்ற ஹாஜிகள், இங்கே நோயாளியா ஒரு இரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி, இருதய நோய், இந்த மாதிரி நிறைய சிறுநீர் பிரச்சனைகள், இந்த மாதிரி இருக்கிற ஹாஜிகளும் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க இல்லையா? இங்கே இப்போது இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்க்ரீனிங் பண்ணியிருக்கிறாங்க, செக்அப் பண்ணியிருக்கிறாங்க. அதில் சில பேர் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க, நிறுத்தி இருக்கிறாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனாலும் 99% எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் அதற்கான வாய்ப்பு கிட்டிருக்கும். ஆக நாம் ஒரு சர்க்கரை வியாதி உள்ள நோயாளியாகவோ, ஒரு அதிக இரத்த கொழுப்பு இருக்கிறவங்களாக, அதிக இரத்த அழுத்தம், ப்ரெஷர் என்று சொல்லப்படுகின்ற உயர் அழுத்த இருக்கின்ற நோயாளிகளாக இருந்தால் இங்கே மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் ஊசி போட்டுட்டு இருப்பாங்க ரெகுலராக. ஏன்னா அதிகமான வயதானவர்கள் தான் வராங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரியான நோயாளிகள் அங்கே வரும் பொழுது சில விஷயங்களை முன்னெச்சரிக்கையுடன் வர வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். நம்பர் 1, கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மருத்துவர்கிட்ட இங்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ, இப்போ மருந்து மாத்திரை வாங்கிட்டு இருக்கீங்களோ, அந்த மருத்துவரை போய் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஒரு 40 நாள் மக்காவுக்கு செல்கிறேன், ஹஜ்ஜுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஒரு செக்கப்போ செஞ்சிடணும், செக்கப் பண்ணிடணும். நம்பர் 2, மாத்திரைகள் 40 நாளைக்கும் கூட ஒரு வாரத்துக்கும் சேர்த்து மாத்திரை எடுத்துகிட்டு வந்துடும். இது பல ஹாஜிகள் செய்ய தவறுற ஒரு விஷயம். ஒரு 4 நாளைக்கு 10 நாளைக்கு மாத்திரை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்தால் அங்கே எந்த ஒரு ஃபார்மசிலையும் எந்த ஒரு மருந்து கடையிலையுமே ஓவர் த கவுண்டர் 10 மாத்திரை கொடுத்தா தரமாட்டாங்க. மருந்து சீட்டு தேவை, டாக்டரை போய் சீட்டு தேவை, 1000 பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு மாதிரி எல்லா இடத்துலையும் ஓவர் த கவுண்டர் என்று சொல்லவே மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்க முடியாது ஈஸியாக. ஆக நீங்கள் 40 நாளைக்கு தேவையான மருந்துகளை மொத்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கூட ஒரு 5 நாள் 7 நாளைக்கு சேர்த்து மாத்திரை எடுத்து வைங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. சில நேரம் நம்மளுடைய ஃப்ளைட் டிலே வரலாம், அதற்காக அதையும் சொல்லிக்கிறேன். 2, மூன்றாவதாக டாக்டர் ஒரு மருந்து சீட் எழுதி கொடுக்குறார், ப்ரிஸ்கிரிப்ஷன் ஷீட் சொல்லுவோம். அதை கட்டாயம் 100% இல்லை 200% கையில் வச்சிருக்கணும். இது மிக முக்கியமானது. 4வதாக, இருதய நோயாளிகள் ஆஸ்பிரின், குளோபிட் என்று சொல்லப்படுகின்ற குளோபிட்ரோகல், 3வதாக சார்பிட்டேட் என்று சொல்லுகின்ற நெஞ்சு வலி வர்றதுக்கான நாக்கில் வைக்கிற மாத்திரை. இந்த மாத்திரையை ஹேண்டில், உம்ரால எங்கே போனாலும், மக்கால, ஹஜ்ஜில் எங்கே போனாலும் இந்த கழுத்தில் சின்ன பை கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் வச்சுருக்கணும். அது ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, கீழே இறங்கினாலும் சரி, உம்ராலையும் சரி, ஹஜ்ஜிலையும் சரி, தேடிட்டு இருக்கக்கூடாது. எங்கேயாச்சும் நெஞ்சு வலி வந்துச்சுன்னா எடுத்து டக்குன்னு வாயில் போடுற மாதிரி இருக்கும். இது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். பல இடங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாத்திரை மிஸ் ஆயிடுது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 20 லட்சம் பேர் சந்திக்கிற ஒரு இடத்துல, கூடுற இடத்துல எப்படி மாத்திரைக்கு தேடுவீங்க, எங்கே ஓடுவீங்க இல்லையா? அதனால அல்லாஹ் நம் அனைவரையும் ஆரோக்கியத்துடன் காப்பாற்ற வேண்டும். அதையும் அடிக்கடி நாம் நினைத்து துவா செய்து கொள்வோம். அதே நேரம் நாம் அதற்கான ப்ரிகாஷன்ஸ், அதற்கான தயாரிப்புகள் மிக மிக முக்கியமானது இது. ஆக எமர்ஜென்சி மருந்துகள் என்று சொல்லுவோம். உங்கள்கிட்ட அப்படி ஒரு மருந்து, உங்களுக்கு அப்படி ஒரு வியாதி இருந்தனா அந்த மாத்திரையை கையில் எப்போ வச்சுக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த கார்டு தொங்க போடுறாங்கல்ல, அதனுடன் சேர்த்து கூட வைக்க சொல்லுவோம். இன்னும் பலருக்கு அதில் பேர் எழுதி, அது என்னென்ன மாத்திரை சாப்பிட்றாங்கிற பேர் எழுதி அந்த கார்டில் வச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணிக்க வேண்டிய விஷயம். ரைட். அடுத்ததாக, சக்கரை நோயாளிகளுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ தனியார் ஹஜ் டூர் டீம்ஸில் வராங்க. தனியார் டீம்ஸில், தனியார் ஹஜ் குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பாடு அவங்கவுங்க அங்கங்கே இடத்துல தயாரிக்க முடியாது. அதை முன்னாடி இருந்த அந்த சிஸ்டத்தை நம்ம அரசு மக்காவில் தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா, மக்கா எல்லைக்குள்ளால என்ன பண்ண முடியாது, குக் பண்ண முடியாது. வெளியிலேருந்து குக் பண்ணி கேண்டீன்லேருந்து ரெடி பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஸோ சர்க்கரை நோயாளிகளுக்கான தனியான உணவை ரெடி பண்ணணுங்கிறது மிக சிரமமான ஒன்று, ப்ராக்டிக்கலி ரொம்ப கஷ்டமான, நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று தான். அதனால் உங்களுடைய உணவு பழக்கங்களை கொஞ்சம் அங்கே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ப்ரைவேட் ஹஜ் டீமில் போகிறீங்களோ அவங்கள்ட்ட முதல்ல சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு இந்த மாதிரியான உணவுகளை மாற்றி கொடுப்பதற்கு பண்ணுங்க. 40 நாள் தானே, 30 நாள் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம். சரிங்களா? அதில் அதிகமான கவனம் செலுத்துங்கள், குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள், அதிலும் குறிப்பாக ப்ரைவேட் டீமில் வர்ற ஹாஜிகள். அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்னென்னா, நடைமுறை பிரச்சனை என்னென்னா, இந்த ஹரமில் வந்துட்டாங்கன்னா சில பேர் மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் அதான் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இருக்கிறோம், எதுக்கு மாத்திரை சாப்பிடணும்? அப்படி இல்லை. மக்காவில் இருந்தாலும் மருந்து சாப்பிட வேண்டியது என்பது நம் மீது கடமை.
இதை மறந்து விடாதீர்கள். வேணா ஒன்று சொல்லலாம், ஹரம்குள்ளே போனால் அனைவருக்கும் அமைதி கிட்டும். இது வந்து குர்ஆனுடைய ஆயத் வசனம் இல்லையா? அதனால கொஞ்சம் நம்மளுடைய மனசு அமைதி இருக்கும், ப்ரெஷர் ஒன்றும் கொஞ்சம் குறையலாம். அதனால மருந்தை வந்து ஆனால் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. இது 6வது முக்கியமான விஷயம். 7வதாக இன்னொரு நடைமுறை சிக்கல்களை நாம் கவனிக்கிறோம் அதிகமான ஹாஜிகள்கிட்ட, அதிலும் குறிப்பாக ஆண்கள். என்னன்னா, வயதான ஆண்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் பிரச்சனை இருக்கும், சிறுநீர் பிரச்சனை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறுநீர் போகிற பாதையில் ஒரு ஜவ்வு இருக்கும், அது சில வயதான எல்லாருக்குமே ஆண்களுக்கு கொஞ்சம் வீக்கமாக இருக்கும். அதனுடைய குணம் என்னன்னா, அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்கும், அல்லது சில பேருக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு மக்காவில் ஒரு ப்ராக்டிக்கல் சிக்கல் என்னவென்றால், உள்ளே இருப்பாங்க பள்ளிக்குள்ளே, அர்ஜென்ட்டாக வரும் யூரின், வெளியே வர முடியாது. குறிப்பாக ஜும்மா அன்று இது நாம் வந்து கண்ணால் அனுபவிக்கிறோம். எப்படி என்றால், ஜும்மாவுக்கு நீங்கள் ஹரமுக்குள்ளால, மஸ்ஜிதுல் ஹரம் பள்ளிவாசலுக்குள்ளால ஜும்மால உள்ள இடம் கிடைக்கணும்னா 9 மணிக்கு உள்ள இருக்கணும். அப்படின்னா நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 9 மணிக்கு காலையில் உள்ள போற ஒருத்தர் ஒது எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்களேன். இப்போ எப்போ ஜும்மா முடியும்? 1 மணி ஆயிரும். வெளியே வரும்போது கூட்டம் வெளியே வந்து அந்த கூட்டம் வெளியே வரதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ இவங்க 4லேருந்து 5 மணி நேரம் யூரினை அடக்கிறோம். ஸோ இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யறது என்றால், முடிந்த அளவுக்கு சாதாரணமாக எல்லாருக்குமே சொல்கிறது என்னவென்றால், ஹரம்குள்ளே போனீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரூம்லையோ இல்லை அந்த ஹரமில் இருக்கிற டாய்லெட்லையோ யூரின் போயிட்டு சிறுநீர் கழித்து விட்டு ஒது எடுத்துட்டு உள்ளே போயிருங்க. சரிங்களா? அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல ஜும்மா அன்று கையில் வச்சுடுங்க. ஜம்ஜம் இருக்குன்னு சொல்லி அடிக்கடின்னு எடுத்து குடிச்சிடாதீங்க. ஏனென்றால் ப்ராக்டிக்கலாக இந்த சிக்கல்களை நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். மக்காவில் டாய்லெட் ஃபெசிலிட்டி என்பது மிக கஷ்டமான ஒன்று. ஏனென்றால் அது பாறைகள் நிறைந்த இடம். பாறையை குடஞ்சி தான் கீழே வந்து டாய்லெட் வச்சிருக்கிறாங்க. மதீனாவில் அப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தயவு செய்து இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இது மாதிரியான பிரச்சனையில் இருப்பவர்கள் கொஞ்சம் உஷாராக கவனமாக செல்லுங்கள். நடுவில் வெளியே வந்துட்டு உள்ளே போக முடியாது, இது உண்மை. வேறு வழியே இல்லை. நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா வெளியே செல்லா போட்டு தொழுதுருங்க. சரிங்களா? இதை தவிர வேற வழி இல்லை. மிக முக்கியமான அடுத்த தலைப்பு என்னவென்றால், மாதவிடாய் இருக்கின்ற பெண்கள். இப்போ மாதவிடாய் முடிந்த பெண்கள் 50 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வந்துட்டு போகிற பெண்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம், எல்லா பெண்களும் இதை அனுபவிக்கிறாங்க. ஹஜ் நேரத்தில் அவங்களுக்கு மாத உதரப்போக்கு வந்துச்சுன்னா என்ன செய்யுது? அப்போ ஏனென்றால் தவாப் இஃபாதா என்று சொல்லப்படுகின்ற அந்த கடமையான தவாப் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இது ஏற்பட்டுச்சு. அப்போ அவர்கள் தங்க சொல்றாங்க, வெயிட் பண்ண சொல்றாங்க. ஹரம் எல்லையை தாண்டிய ஒரு இடத்துல போய் என்ன பண்ண சொல்றாங்க? அவர்கள் எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம், சுத்தமானதுக்கப்புறம் அங்கிருந்து நீங்கள் வந்து இஹ்ராம் கட்டி உள்ள வந்து அந்த தவாபை செய்ய சொல்றாங்க. அந்த இடத்துல ஆயிஷா பள்ளி, இன்னொரு பள்ளி அதுக்கு சாட்சியா இருக்குது. இப்போ நாம இந்த மாதிரியான பெண்கள் என்ன செய்யணும் என்றால், இப்பொழுதே ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாக நீங்கள் வந்து உங்களுடைய நாட்களை வந்து நீங்கள் கணக்கு போட்டுங்க. எப்படி என்றால், எப்போ வந்து துல்ஹஜ் 8 வருது, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி வச்சு கணக்கு டேட்டை நான் மார்க் பண்ணுங்க. துல்ஹஜ் 5 கூட 2 நாள் கணக்கு வச்சுடுங்க, 6. இந்த 8 நாட்கள் சொல்ல போனா 5 முன்னாடி 2 பின்னாடி 2 ஒரு 8 நாட்களை கணக்கு எடுத்து பாடுங்க. உங்க கலண்டரை மார்க் பண்ணுங்க. இந்த 8 நாளைக்குள்ள உங்களுக்கு மாத உதிரப்போக்கு வருவதாக இருந்தால் அதற்கு ஒரு 5 நாட்கள் முன்பாகவே மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது வரும். சரிங்களா? இதை யார் செய்வது? இப்போ நான் அதில் சொல்ல முடியாது என்ன மருந்துன்னு. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இதில் வந்து வித்தியாசம் இருக்குது உடல் ரீதியாக. ஆக இப்படிப்பட்ட ஒரு பெண்கள் நீங்கள் ஹஜ்ஜுக்கு வருவதாக இருந்தால் உடனடியாக நீங்கள் உங்களுடைய எப்பொழுதும் பார்க்கிற ஒரு பெண் மருத்துவரை, மகப்பேறு மருத்துவர் சொல்லுவாங்களா, கைனகாலஜிஸ்ட், அவங்கள சந்திங்க. அவங்கள்ட்ட விளக்குங்க, எந்தெந்த டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். எத்தனை நாள் நீங்கள் மாத்திரை சாப்பிடலாம், என்ன மாத்திரை சாப்பிடலாம், அந்த மாத்திரையை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். வித் பிரிஸ்கிரிப்ஷன், சீட்டோட வாருங்க. ஏன் நான் இதை கவனமாக சொல்கிறேன் அப்படின்னா, சில ஹாஜிகள் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, 1 மாதத்துக்கு மாத்திரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுவும் தேவையில்லாதது, அது ஹார்மோன் மருந்து. சரியா? சில ஹாஜிகள் வந்து மாத்திரை எடுக்காமல் வந்து நிற்பாங்க. இப்போ மாத்திரை எடுக்காமல் வந்துருப்பாங்க, அங்கே மருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. ஏனென்றால் இந்த ஹார்மோன்கள் மருந்து என்பது பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல், மருத்துவருடைய பரிந்துரை சீட்டு இல்லாமல் கொடுக்கப்பட மாட்டாது. எங்கே? அங்கே தான், எல்லா இடத்துலையும் அப்படி தான். அங்கேயும் மிக முக்கியமாக ஸ்ட்ரிக்டாக இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ் ஈஸியாக கிடைக்காது. ஆக தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக நோயாளிகளாக இருக்கிறவங்க மருந்தை முதலே வந்து ரெடி பண்ணிவிடுங்க. ப்ரிஸ்கிரிப்ஷன் சீட்டை வாங்கிடுங்க. மருத்துவர்கிட்ட முதலே பார்த்துடுங்க. எல்லா செக்கப்பையும் ஒரு முறை பண்ணிவிடுங்க. எல்லா சீட்டையும் கையில் வச்சுடுங்க. எமர்ஜென்சி மருந்தை நீங்கள் வந்து ஒரு சீட்டில் வச்சு தனியாக உங்களுடைய கையில் எப்போதுமே கையில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் மிக முக்கியமாக பெண்கள் வந்து இந்த மாதிரியான நாட்கள் அதில் கிராஸ் ஆகுதுன்னா நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். இறைவன் நமக்கு போதுமானவர்.